திருச்செந்தூரில் நாளை மாலை சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கும் நிலையில் பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கு? மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க? ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடானது திருச்செந்தூர் கோவில். இந்த ஆறுபடை வீடுகளில் 5 கோவில்கள் மலையின் மீது அமைந்திருக்கும். இந்த திருச்செந்தூர் முருகர் கோவில் மட்டும்தான் கடற்கரையில் அமைந்திருக்கும். இது மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது. தேவர்களை சூரபத்மன் எதிர்த்ததால் அவர் அவரை பழிவாங்குவதற்காக சிவனிடம் வேண்டுதல் வைத்ததனால் அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உருவாக்கி அதன் மூலம் முருகர் உருவாகி அவர் இந்த கடற்கரையில் சூரபத்மனை வதம் செய்ததை சூரசம்ஹாரம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் தான். இதை காண்பதற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். நாளை மாலை 4:30 மணி அளவில் நடைபெறும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்கு தற்போது இருந்தே பக்தர்கள் கோவில் வளாகத்தை சுற்றிலும் கூடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடற்கரையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடி முருகரை வேண்டி வருகிறார்கள். இவர்கள் 6 நாட்கள் கடந்த 22ஆம் தேதி துவங்கிய இந்த சஷ்டி விரதமானது 27ஆம் தேதி சூரசம்ஹாரத்துடன் நிறைவேறையும். அதன் பின்பு மறுநாள் திருக்கல்யாணத்துடன் அவர்கள் விரதத்தை நிறைவு செய்வார்கள். ஒரு நாளைக்கு 1 மிளகு மற்றும் 2வது நாள் 2 மிளகு, அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக கூட்டி தங்கள் விரதத்தை இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் 2 நேரம் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது என பல்வேறு வகையான விரதங்களை இருந்து முருகனை தரிசித்தால் வேண்டியது நிறைவேறும் என்பது அவர்களது நம்பிக்கை. இதற்காகவே பக்தர்கள் ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். இந்த நாளை லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. சுமார் 2000 செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களும் அவசர தேவைக்காக பணியாற்றி வருகிறார்கள். கடலில் நீராடக்கூடிய பக்தர்கள் ஆழத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக 8 படகுகளில் 80 பணியாளர்கள் பாதுகாப்பு படையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. சுமார் கோவில் வளாகத்தை சுற்றி 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்களும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளை கண்காணிப்பதற்காகவே இந்த ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட இந்த கேமராக்கள் மூலம் தெரிவிக்கப்படும் என்பதால் அதற்கான தனி கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் மற்றும் குடிநீர் வசதிகள் அனைத்துமே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதற்காக கோவில் நிர்வாகம் தரப்பில் சூரசம்ஹாரத்தை நெருக்கடி இல்லாமல் பக்தர்கள் எளிதில் காண்பதற்காக கோவில் முன்பு இருந்து சுமார் ஒரு 200 முதல் 300 மீட்டர் தூரத்திற்கு கம்புகளால் தடுப்பு வேலி அமைத்து சூரசம்ஹாரம் நடக்கும் பகுதியை கம்புகளால் கட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். முதலாவதாக யானை முகத்துடன் வரக்கூடிய சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய பகுதிக்கு தனி ஒரு இடமும், அதன் பின்பு சிங்கமுகத்துடன் வரக்கூடிய இடத்திற்கு ஒரு இடமும், சூரபத்மனின் சொந்த முகத்தில் வரக்கூடிய நிகழ்விற்கு ஒரு இடமும் என தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பக்தர்கள் நெருக்கடி இல்லாமல் பார்ப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இது பற்றி இங்கே ஒரு பக்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். நீங்கள் இப்போ சூரசம்ஹாரம்னா என்ன மாதிரியான விரதம் இருப்பாங்க? முருகர்கிட்ட வேண்டுனா என்னதெல்லாம் நடக்கும்? பாலும் பழம் மட்டும் இருந்து சாப்பிட்டுட்டு விரதம் இருக்காங்க ஐயா. ஒரு நாளுக்கு 1 மிளகு, 2 நாளைக்கு 2 மிளகு, அந்த மாதிரி 7 நாளும் மிளகு விரதத்தில் இருக்காங்க. 7வது நாள் விரதம் முடிச்சுக்கிறாங்க. நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் ஐயா. 6 நாள் விரதம் இருந்திருக்கோம். இப்போது நாளைக்கு சூரசம்ஹாரம் நடக்கிறனால அன்னதானம் பண்ணி சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன மாதிரியான உங்களுக்கு என்னது நல்லது நடக்குது? ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வேண்டுதலுக்காக பண்ணிகிட்ருக்கோம் ஐயா. இதேபோல் விரதம் இருந்து முருகரை வேண்டி இந்த கோவிலுக்கு சூரசம்ஹாரத்தை பார்த்த பிறகு கடலில் நீராடி மறுநாள் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை பார்த்து சென்றால் மக்கள் நினைத்தது நிறைவேறும். திருமண வரம், குழந்தை வரம், தொழில் வரம் போன்ற அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் ஆண்டுக்கு ஆண்டு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. நாளை மாலை நடைபெறக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்கு தற்போது இருந்தே திருச்செந்தூரை நோக்கி பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். கோவில் வளாகம் முழுவதுமே நிறைந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடற்கரையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடியும் அங்கேயே அமர்ந்தும் இருந்து வருகிறார்கள். தற்போது இருந்தே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.